யார் பேசுறாங்க? இங்க நம்பர் இருக்கா? கூட யார் இருக்கா? அவன் நம்பர் 12 மணிக்கு தகவல் வந்துச்சு, இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க என்ன சார் சொல்றாங்கன்னா, நீங்க பணம் இங்க இருந்து அனுப்புனாதான் அவங்க பாடி அனுப்ப முடியும்னு சொல்றாங்க சார். 4-5 லட்சம்னு சொல்லிட்டாங்க சார். நான் கஷ்டமான ஃபேமிலி சார். எங்க வீட்டுல எங்களுக்காக கஷ்டப்படதான் சொன்னது. அவரு கையதான் சார் நாங்க எதிர்பார்ப்போம். நான் 5 லட்சத்துக்கு எங்க சார் போவேன்? அதனாலதான் சார் அமைச்சரை பார்த்து நாங்க எங்க வீட்டுக்கார மீட்டு கொடுக்க நாங்க வந்திருக்கோம் சார். வணக்கம். என்னுடைய தம்பி தான் ரமேஷ். அவன் இறந்துட்டு அங்கேருந்து 3 பேர் நாங்கள் இருக்கிற இடமே தெரியாதுங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள அப்பா அம்மாவும் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் இந்த 3 பேர் தான். அவரு கொடுத்ததுக்கு ஒரு பயன் என்னன்னா, டக்குன்னு கலெக்டருக்கு அடிச்சாருங்க. ஆடியோ இருந்தாங்க. ஆடியோக்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்தோம். உடனே இன்ஃபார்ம் பண்ணாங்க இம்போசிஸுக்கு. அவங்க அந்த தூதரத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டாங்க. இவங்க எல்லாம் பார்க்கணும், முகத்தை பார்க்கணும்னு சொல்லி தான் வர வச்சோம். ஐயா கலெக்டர் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்ப சொல்லிட்டாங்க, டிக்கெட் ஓகே ஆயிடுச்சு, எல்லாமே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. அது விவோவோ கேட்டுக்கிட்டு தான் அந்த ராம்டி தூங்கல. அவரு நம்ம வடக்குல ஒரு விவோ தூங்கல. ராம்டி எனக்கு நைட்டு ஃபுல்லாக போன் அடிச்சு தான் இருந்தாரு.